ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எங்கள் வீட்டில் என்ன சமையல் செஞ்சோன்னு சொல்லி ஒரு வீடியோவை பார்க்கலாம். சாம்பார் தாங்க செஞ்சோம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்லாம் போட்டு சாம்பார் தான். நல்லா தாளித்து விட்டு இந்த காயெல்லாம் வதக்கி சாம்பார் தூள் போட்டு நல்லா காயை வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் காய்க்கு ஒரு பாதி முக்கால் பாகம் வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச பருப்பையும் சேர்த்து கொஞ்சமாக புளி தண்ணியை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்ச சாம்பார் ரெடி. அந்த பக்கம் அது வெந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் வந்து நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து அந்த சில உருளைக்கிழங்கு ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும், அது மாதிரி இனிக்கிற மாதிரி கூடமே இருக்கும், அது நல்லா இருக்காது. அந்த உருளைக்கிழங்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி நான் ஒரு சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். அந்த உருளைக்கிழங்கு இதுமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கடுகு போட்டு நம்ம தாளிச்சிட்டு அந்த உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், தட்டின பூண்டு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள். இது ரொம்ப முக்கியம். இந்த மிளகுத்தூள் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த இனிக்கிற தன்மை, அந்த நறுக்குன்னு இருக்கிறதுலாம் இருக்காது. நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மறுபடியும் மூடி வச்சு வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பராக, தண்ணிலாம் ஊற்றாமல் சூப்பராக நல்லாவே இருக்கும். நல்ல காரஞ்சாரமான உருளைக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இந்த பக்கம் குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சாம்பார். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு மசாலாவோட ஒரு ஆம்லேட் போடலாம். குட்டி குட்டியாக வெங்காயம், சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ கட் பண்ணிக்கிட்டு, குடைமிளகாய் அதில் சேர்த்து கொஞ்சமாக மிளகு, மஞ்சத்தூள், லைட்டாக கரம் மசாலா, ஜீரகமும் சோம்பு அரைச்ச தூள், இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இது நல்லா சாம்பாரோட வச்சு சாப்பிட மசாலா முட்டை ஆம்லேட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வேணால் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இது ஆம்லேட்டும் போட்டாச்சு. ஆம்லேட்டும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு தட்டில் வச்சுக்கலாம். நான் சுட சுட சாதம், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட் சாம்பார், நல்லா சூப்பரான காரஞ்சாரமான ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், மசாலா முட்டை ஆம்லேட், ஆனியன் பக்கோடா வீட்டில் இருந்துச்சுங்க, அதையும் வச்சுக்கலாம். கொஞ்சமாக நெய் வைக்கலாம். எங்கள் வீட்டில் மதியம் இதாங்க சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.